ஒரு காலகட்டத்தில் அப்படியே ஒரு வெறுமை அப்படிங்கிறது நம்ம உணர ஆரம்பிக்கின்றோம் அப்படின்னா, அதன் பிறகு நமக்கே தெரியாமல் இந்த பிரபஞ்சத்துடன் நமக்கு ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. அந்த இறை அனுபவத்தை உணர்கிறீர்கள், எந்த ஒரு புள்ளியில் அதை உணர்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் முக்கியம். எந்த ஒரு புள்ளியில் உணர்கிறீர்கள் அப்படிங்கிறது முக்கியம். அந்த ஒரு புள்ளியை உணர்ந்து அந்த பேரானந்த நிலையை நாம் அனுபவித்து விட்டோமேனில், ஏன்னா சொல்லுவாங்க இல்லையா, இப்போ ஒரு அதிர்வு இப்போ முதல் முறை வந்துட்டு நம்ம ஏதேனும் ஒரு இசைக்கருவியை இசைக்க ஆரம்பிக்கின்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நமக்கு அந்த இருக்கக்கூடிய தாளம் அல்லது எதுவுமே வராது, நம்ம பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டு இருப்போம். ஒரு குரு வர்றார், வந்துட்டு இந்த மாதிரி இந்த இடைவெளியில் விரல்களை இவ்வாறு பயன்படுத்துங்கள், ஒளியிலே மாறுபாடு ஏற்படுவதை உணருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதற்கு தகுந்தாற் போல் பயிற்சி பண்ணும்போது அந்த இசையானது ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் தோன்றுகிறது. அந்த குறிப்பிட்ட புள்ளியை பிடித்து அதிலே பயிற்சி செய்து விட்டவர்களுக்கு தவறாக தாளம் போகாது, அந்த இசையிலே மாறுபாடு வராது. ஏனென்றால் அதை மனம் உணர்ந்து கொள்கிறது. இந்த புள்ளியிலே, இந்த ஒரு இடைவெளியிலே இந்த விரலை இவ்வாறு இசைக்க முற்படும் பொழுது இசையானது இந்த ராகத்திலே வரும் என்பதை மனம்